அஸ்கிதங்க நமஸ்கார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கோம். பிரின்சஸ் கட்டு பேக் சைடு வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட் சைடு போட் நெக், ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஒரு வீடியோ. அதோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து கை நம்ம கட் பண்ணுறோம். அந்த வீடியோ அந்த ப்ளவுஸோட கை கட் பண்ணுறோம். இந்த கை வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ், ஃபுல்லாக எல்போ ஸ்லீவ். டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து 12.5 இன்ச்சு ஹைட்டு. பட் 12.5 இன்ச்சு ஹைட்டு வச்சோன்னா எல்போவில் போய் இந்த டிசைன் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த துணி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து ரொம்ப ஜம்கி ஒர்க் இருக்கும், நார்மல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 10 இன்ச்சு வச்சா போதும் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 இன்ச்சு தான் இதோட எல்போ ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டே. நார்மலாக வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரி துணி, எக்ஸ்ட்ரா துணி குடித்து மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். 1/2 இன்ச்சு போக டோட்டலாக 14 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து 10 இன்ச் இது ப்ளவுஸோட ஹைட்டு. இது ப்ளவுஸோட ஹைட்டு. நம்ம வந்து ஹை பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதனால் 14 இன்ச்சஸ் கரெக்டாக மார்க் பண்ணி அதில் ஒரு அளவு, ஏன்னா இந்த அளவு நம்ம குறையக்கூடாது. அது போக பஃப்புக்கு நம்ம விடணும். மேலே இன்னும் 4 இன்ச்சஸ் மிச்சம் இருக்குது இல்லையா? அதில் இருந்து 3 இன்ச் ஹைட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பஃப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு போதும். 3 இன்ச்சஸ் இல்லைன்னா 3.5 இன்ச்சஸ் கூட வைக்கலாம். நம்ம 3 இன்ச்சஸ் வைக்கலாம். நான் 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 இன்ச்சஸ் வந்து மேலே தையலுக்காக விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சரியாக இருந்தது. எனக்கு அளவு அதோட ஹைட்டெல்லாம் சரியாக இருந்தது. பண்ணிவிட்டு இவங்க வந்து நார்மல் பர்சன் தான். 38 இன்ச்சஸ் ப்ளவுஸ் தான் இது. ஸோ நாம் 3 இன்ச் மட்டும் ஹைட் விட்டுட்டோம். நான் ரொம்ப ஹை பஃப் தெரிஞ்சால் ரொம்ப விசிபிள் ஆகும், அந்தளவுக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இவங்களோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 19 இன்ச்சஸ். ரவுண்ட் வந்து மொத்தம் 19 இன்ச்சஸ். அங்கே கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ 19 இன்ச்சஸ் 17 இன்ச்சஸ்ங்க. அதை நீங்கள் பை 2 பண்ணிங்க அப்படின்னா 8.5 வரும். ஸோ அங்கேருந்து வழக்கம் போல் 1.5 இன்ச்சு விட்டுட்டு நான் அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.7 தான். பட் இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால இந்த துணிக்காக ரொம்ப டைட்டாக போட வேண்டாம் அப்படின்னு 6 வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கும், அதிகமாக கூட இல்லை, லைட்டாக லூஸாக இருக்கும். இந்த லென்த்தை நான் ஏன் அளக்குறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு சைடு 8.5 வந்ததுன்னு. அந்த 8.5 தான் நான் அளக்குறேன். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு 8.5 வரைஞ்சி பாருங்கள். அந்த லென்த்துக்கும் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் வழக்கம் போல் 3 இன்ச்சு கேப் ஹைட் வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த ஜாயின் பண்ணுறதுலேருந்து கோடு போட்டு அளந்து வச்சு இப்போவும் நீங்கள் அளந்து பாருங்கள், 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நல்ல அகலமாக இருந்ததுங்க. துணி நல்ல பெருசாக இருந்தது, அகலமாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒட்டு சேர்க்குற கஷ்டம் எங்கேயுமே வரல. அண்ட் ஆல்சோ நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறோம், அதனால் நமக்கு துணி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். நம்ம நார்மல் 3 டாட் ப்ளவுஸோட பிரின்சஸ் கட் பண்ணும்போது துணி கொஞ்சம் லைட்டாக நமக்கு மிச்சம். நம்ம பட்டியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதனால் நான் மிச்சமாச்சு. அப்புறம் ஹை பஃப் ஸ்லீவுக்கு 4 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 பட்டி வந்தது. இந்த பஃப்பு நம்ம பிடிப்போம் இல்லையா, மடித்து பிடிப்போம் இல்லையா, டோட்டலாக எனக்கு 6 தான் வந்தது. 4 ஓகே. இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஹை பஃப் ஸ்லீவ் வந்து டூ மச்சாக ஒன்றும் விசிபிள் ஆகலை, நீட்டாகவே இருந்ததுங்க. அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்டு நம்ம கரெக்டான ஹைட்டு வந்து 10 இன்ச்சு, கையோட ஹைட் 10 இன்ச்சு, கேப் ஹைட்டு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு மட்டும் 8.5 இன்ச்சு. கீழே ஆம்கோல் வந்து அவங்களுக்கு கை சுற்றளவு இருக்கிறதே மொத்தம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 5.7 நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே வந்து பஃப்புக்காக ஹைட்டு 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் பஃப்பை பிடிச்சிட்டு ஜாக்கெட்டோடு சேர்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு குடஞ்சி எடுப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. நம்ம பிடிச்ச பஃப்பில் அந்த பட்டியில் அந்த கோடு விழுகுதுன்னா, நம்ம பிடிச்ச கோட்டுக்கு, நம்ம போட்ட கோட்டுக்கு கீழே துணிக்குள்ளே ஒரு நீளமான ஸ்டிச் போட்டுக்கிட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நான் அதை பண்ணலை. நான் வந்து பஃப்பை கையோடு சேர்க்கும்போது நான் பிடிச்ச பட்டி வந்து ஃப்ரண்ட் சைடு பட்டி வந்து 2, 3
நான் கட் பண்ணிட்டேன். நான் ஸ்டிச்சஸை கட் பண்ணிட்டேன். திருப்பி நான் வந்து அதை பிடிச்சேன். அந்த தப்பை பண்ண வேண்டாம் பார்த்துக்கோங்க. சேம்ங்க, ஒன்றும் இது வந்து புதுசு கிடையாது. நம்ம வந்து பேக் சைடு எப்படி சேர்த்தோம், லைனிங்கில் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடித்து அடித்து அதை நம்ம பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஏன்னா பேக் சைடில் வந்து நமக்கு டிசைன் வந்தது, துணியில் டிசைன் வந்தது. நம்ம வச்சு மடித்து அடிக்க முடியாது, டிசைன் போயிடும், அந்த துணியோட அழகே போயிடும். அதே மெத்தடு தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். அதே 1.5 இன்ச்சு அகலத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, இதுதான் எப்படி தைக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த அளவுக்குலாம் துணி தேவைப்படும்னு நான் ஃபுல்லாக 1.5 இன்ச்சில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு, அதை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே வரும், துணி ஃபுல்லாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் கண்டினியூஸாக தைச்சிட்ருக்கேன். இப்போ நான் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மடிப்பு தையல் கூட போட்டு தான் அடித்தேங்க, மடிப்பு தையல் போட்டு தான் அடித்தேன். முடிஞ்சிச்சா? இப்போது அதை மெயின் கிளாத் எடுத்து மெயின் கிளாத்தோடு வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். சிம்பிளாக இருந்ததுங்க. ஆக்சுவலி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர், 15 இயர்ஸ் பிஃபோர் கூட சொல்லிக்கலாமா, நான் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் போட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரண்ட் ஆப்வியஸ், இதை வந்து நம்ம உள் பக்கம் வச்சு தான், துணியோட கெட்ட பக்கம் வச்சு தான் தைக்க போகிறோம். நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் மெதுவாக தைச்சாலும் பரவாயில்ல, நாம் கொடுக்குற நேரம் நம்ம பொருளோட ஃபினிஷிங்கில் தெரியணும். கண்டிப்பாக தெரியுங்க. நம்ம கொஞ்சம் நிதானமாக தைக்கும்போது இவ்வளோ நேரமான்னு தோணும். கிடையாது, அதனுடைய ஃபினிஷிங் இருக்குல்ல, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற நேரம் எதுக்கும் எப்போவும் வேஸ்ட் ஆகாது. லைஃப்பில் எப்போவும் கொஞ்சம் பிஸியாக இருக்க பாருங்கள். எது நமக்கு கரெக்டாக வருதோ அது எப்படியாவது நல்லா செய்யுங்க. நான் ரொம்ப நாளாக தைச்சிட்ருக்கேங்க. ரீசெண்ட் டேஸாக தான் நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பித்து போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. போட்டுட்ருக்கேன். புதுசாக ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ போடுறோம், அவ்வளோதான். நமக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே தான். சரிட்டா? சரி, பாட்டு தான் கவனிப்போமா? சேம் மெத்தட் தாங்க, வச்சு கொஞ்சம் மெதுவாகவே தைச்சிக்கோங்க. இப்போது இதில் தைக்கும்போது இங்கே பக்கம் பாருங்களேன், அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும், லைனிங் வந்து லைட்டாக உள்ளே இருக்கும். ஏன்னா லைனிங் இங்கே வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப வளைவாக இருக்குது இல்லையா, அந்த வளைவில் நம்ம ஃபுல்லாக வச்சு தைச்சோன்னா லைனிங் ஃபுல்லாக வெளியே தெரியுது. அதனால் நான் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் வெளியே வச்சு லைனிங்கை லைட்டாக உள்ளே வச்சு தைச்சிருக்கேன். இதை விட இதில் டஃப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த துணி வந்து ஃபுல்லாக ஜம்கி ஒர்க்கு. நாம் நார்மலாக இப்படி தைக்கும்போது கூட கஷ்டமாக இல்லை, ஆனால் 2-3 பட்டி சேர்த்து துணி வந்து தடிமனாக இருக்கும்போது நம்ம தைக்கிறோம் இல்லையா, அப்படி தைக்கும்போதெல்லாம் நிறைய நூல் கட்டாச்சு. ரொம்ப இந்த டிசைனை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஜம்கி ரிமூவ் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் பாசிபிள். அதை என்னால் ரிமூவ் பண்ணக்கூட முடியலை. அதனால் நான் மெதுவாகவே தைச்சேன். இந்த ப்ளவுஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு எனக்கு. அந்த நூல் நிறைய கட்டானதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது கவலையே படாமல் நீங்கள் எப்போவும் வாங்குறத விட ஒரு 100 ருபீஸ் அதிகமாகவே வாங்கலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு 300 வாங்குகிறோமா, லைனிங் ப்ளவுஸ்க்கு இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன், கைக்கு சிம்பிள் டிசைன், பின்னாடி பேக் நெக் வந்து கூட நம்ம வந்து சிம்பிள் டிசைனாக வச்சோம். ஸோ இந்த பேட்டர்னுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இந்த துணியை நீங்கள் வந்து ஜூகி பிரதர் மாதிரி மிஷினில் தைச்சா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. நான் 2யும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பிடிக்க போகிறேன். நம்ம இப்போ 4 இன்ச்சு அளவு வச்சோம் இல்லையா, அதில் அந்த எர்த் கட் கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். அந்த எர்த் கட்டை விட ஒரு 1/4 இன்ச்சு பின்னாடி நான் ஊசி வச்சு தைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பட்டியை அந்த எர்த் கட்டுக்கு முன்னாடி வர்ற மாதிரி நான் வந்து பிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பஃபை. இப்போ இதுங்க மெதுவாக தைக்கிறேன். இப்படியே தாங்க தைச்சேன். 3 இது வந்து 3வது. நீங்கள் அந்த சைடில் இருந்து சென்டரை பார்த்த மாதிரி பட்டி பிடிச்சி வைக்கணும். அப்படி வச்சா தான் ஒரு ஈவனாக வரும். இது 4வது. ரொம்ப சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு தாங்க பிடிச்சேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சைட்லேருந்து வைக்கும்போது என்னோடய ஓவர் கான்ஃபிடென்ட் எப்படி வேலை செய்து பாருங்களேன். ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சென்டர்னால் வைக்க முடியலை, இருந்தாலும் சரி அப்படின்னு பிடிச்செல்லாம் வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பட்டி பிடிச்சி பஃப்புக்காக பிடிச்சி வச்சேன். அதை தைக்கிறதுக்கே சிரமப்பட்டேன்.
அடுத்த பஃப்பும் பிடிச்சி தைக்கும்போது ஃபஸ்ட்டு பிடிச்ச பஃப்பு பிஞ்சு வந்துருச்சு. அதாவது தையல் போடல, ஊசி அதில் இறங்கவே இல்லை, ஆனால் வந்துருச்சு. இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் ஒரு 10 மினிட்ஸாவது நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரு வாட்டி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இன்னொரு தடவை வேறு ட்ரை பண்ணேன். நீங்கள் அந்த தப்பை பண்ண வேண்டாம். அந்த இடத்துல சென்டர் வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு கொஞ்சம் மறுபடியும் பேக் சைடு கொஞ்சம் பேக்வேர்டு போங்க. பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரைட்டாக பேக்வேர்டு போயிட்டு ஒரு 2 பட்டியிலேருந்து வச்சுக்கோங்க. 2வது பட்டியிலேருந்து வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்டிச் போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஸ்டிச் போடணும் நம்ம ஃபுல்லாக. அதனால் பிடிச்சி வச்சுட்டு நான் சின்ன சின்னதாக பிடிச்சி வைக்கிறேன் பாருங்கள். அப்படி பிடிச்சி வச்சுட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பட்டி பிடிச்சிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ண மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாம். மெதுவாக பிடிச்சி வைங்க, நல்லா இருக்குங்க. இது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. மெதுவாக பண்ணப்போ ஒரு நல்லா இருந்தது. இது ஃபஸ்ட்டு கை தான். செகண்ட் கை இதுக்கப்புறம் தான் தைச்சேன். அதை இந்த தப்பெல்லாம் பண்ணலங்க. நான் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நார்மலாக வச்சு ஈஸியாக தைச்சிட்டேன். அந்த பக்கம் 4 வந்ததா, இந்த பக்கம் சரியாக 4 வந்தது. எஸ் மெதுவாக தைச்சேன். ஃபஸ்ட்டு பிடித்த பட்டியில் ஊசி லைட்டாக இறங்குற மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பட்டி பிடிச்சேன். இந்த லாஸ்ட்டு பட்டி கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அவ்வளோதான். ஏதாவது ஒரு டூல்ஸ் கையில் வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிறது ஊசிங்க. இந்த நெட் பண்ணுவோம் இல்லையா, அந்த உள்ளான் வச்சு இந்த பேக்லாம் தைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊசி என்கிட்ட இருந்தது. அதை வச்சு தான் தைச்சேன். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிள் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? இருங்க. எஸ், ஃபினிஷ்டு. இதை ப்ளவுஸில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது. இதோட ப்ளவுஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். கம்யூனிட்டியில் ஒரு வாட்டி நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நான் பண்ணது ஓகேனா ஓகே சொல்லுங்கள். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், இன்னும் நீ பெட்டராக பண்ணலாம் அப்படின்னாலும் எனக்கு ஐடியா கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்க்குறேன். அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது அதை எப்படி மாற்றிக்கலாமோ நான் அந்த மாதிரி பார்த்து மாற்றிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.